அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், ஹஸ்ரத்துமார்கள் மற்றும் பெரியோர்கள், ஆன்மீக சகோதரர்கள் அனைவருக்கும் புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்திலே நாங்கள் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய சூரத்துல் கௌதர் சம்பந்தமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, நிச்சயமாக நாம் கௌசரை எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நீங்கள் உமது இறைவனை தொழுது குர்பான் கொடுத்து தியாகம் செய்து வருவீராக. நிச்சயமாக உங்களை வெறுக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் என்பது இந்த அத்தியாயத்தினுடைய வெளிரங்கமான பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் கௌசர் என்று சொல்லுகின்ற போது அறிவு, அதே போல அமல், இவ்வுலக மறு உலக சகல சிறப்புகளையும் அதிகமாக உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இவ்வுலகிலும் மறு உலகிலும் கிடைக்கக்கூடிய அதிக சிறப்புகள், அதிகமான அறிவு, அதிகமான அமல் என்பதை இது குறிக்கின்றது. சகல விடயங்களிலும் அதிகமான நன்மையை தரக்கூடியது அல் கௌசர் என்று தப்சீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டிய பின்னர் கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டுவிட்டு சொன்னார்கள், இது சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆறு. அதை அல்லாஹு தாலா எனக்கு வாக்களித்திருக்கின்றான். அதிலே அதிக நன்மைகள் இருக்கின்றன. அதனுடைய நீர் தேனை விட மிகவும் இனிமையானது. அது தேனை விட மிகவும் இனிமையானது, பாலை விட மிகவும் வெண்மையானது. அதே போல ஐஸ் கட்டியை விட அது மிகவும் குளிரானது, நுரையை விட மிகவும் மென்மையானது. அந்த நீர் தடாகத்தினுடைய அந்த ஆற்றினுடைய ஓரங்கள் மாணிக்கம் மரகதங்களினாலானது. அந்த தடாகத்தினுடைய பாத்திரங்கள் வெள்ளியினாலானது. வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அளவுக்கு வெள்ளி பாத்திரங்கள் அதிலே இருக்கும். அதிலே இருந்து குடிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் தாகிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தாகம் ஏற்படவே மாட்டாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கௌசர் என்ற இந்த சொல்லை அதிக நன்மை என்றுதான் அவர்கள் தப்சீர் செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆறு எல்லா அதிக நன்மைகளையும் உள்ளடக்கி இருப்பதாக சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற போது, யாரொருவர் கௌசர் நதியினுடைய சப்தத்தை கேட்க விரும்பினால் அவர் தன்னுடைய 2 காதுகளிலும் விரலை வைத்து அந்த காதுகளுடைய துவாரங்களை அடைத்துக் கொண்டு இருக்கின்ற போது அங்கே கேட்கக்கூடிய ஒரு சப்தம், அந்த சப்தம் கௌசர் நதியுடைய சப்தம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகம் இது சன்ஆவுக்கும் ஐலாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை உள்ளடக்கக்கூடியது. இதனுடைய 4 ஓரங்களிலும் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஓரத்திலும், மற்றே ஓரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், மற்றே ஓரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், 4வது ஓரத்தில் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சகல நிஅமத்துகளும் இந்த கௌசர் நதியிலே உள்ளடங்கி இருக்கின்றது என்பதுதான் சூஃபியாக்களுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வுலக மறு உலக சகல நன்மைகளும், வெளிரங்க உள்ரங்க சகல நன்மைகளும் இந்த ஹவுதுல் கௌசரிலே உள்ளடங்கி இருப்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கௌசர் என்ற நதி மிகவும் உன்னதமானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கௌசர் என்பதிலே இன்னும் ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி இருப்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல் கௌசர் என்பது என்ன? மாரிபத்துல் கஸரத்தி பில் வஹ்தத்தி, ஒன்றை கொண்டு பலதை அறிதல். வஷுஹூதுல் வஹ்தத்தி ஃபில் கஸரத்தி, பலதில் ஒன்றை காணுதல் என்பதுதான் கௌசர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
கௌசர் என்ற இந்த நிலையை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். அதாவது ஒன்றை கொண்டு பலதை அறியக்கூடிய, அதே நேரத்தில் பலதில் ஒன்றை காணக்கூடிய இந்த நிலையை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் என்று சூபியாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அது என்ன? ஒன்றை கொண்டு பலதை அறிதல் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற ஒன்றை கொண்டு பலதாக தோன்றக்கூடிய இந்த சிருஷ்டிகளை அறிதல், அதே போல ஷுஹூதுல் வஹ்தத்தி ஃபில் கத்ரத்தி, பலதில் ஒன்றை காணுதல், பலதாக தோன்றக்கூடிய இந்த சிருஷ்டிகளில் ஒருவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை காணுதல், இந்த நிலையைத்தான் கௌசர் என்று சொல்லப்படுகின்றது என்று சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு கௌசர் என்ற இந்த நிலையை, இந்த ஆன்மீக படித்தரத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். பலதில் ஒன்றை காணக்கூடிய, ஒன்றை கொண்டு பலதை அறியக்கூடிய அந்த நிலையை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்களுடைய இறைவனை தொழுது, இந்த நிஅமத்தை அவன் உங்களுக்கு செய்ததற்காக நீங்கள் அவனை தொழுங்கள், அவனுடைய தொழுகையிலே நீங்கள் நிரந்தரமாக இருங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக, அவனுடைய ஷுஹூதிலே நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்காக, அவன் உங்களோடு இருக்கின்றான், எல்லா நிலைகளிலும் உங்களோடு அவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் உணர்ந்து அவனுடைய ஷுஹூதிலே நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் தொழுங்கள். வன்ஹர், நீங்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை அருங்கள். வன்ஹரில் புதுன, அதாவது நாங்கள் உலஹியா கொடுப்பதே இங்கே சொல்லப்படுகின்றது. இது வெளிரங்கமான ஒரு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்யுங்கள். குர்பான் என்றால் என்ன? குல்லுமா யுதகர்ரபு பிஹி இலல்லாஹி, அல்லாஹ் அளவில் எதை கொண்டு நெருங்கப்படுகின்றதோ அது குர்பான். இன்று நாங்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்கின்ற போது நாங்கள் அதை கொண்டு அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும். அது எவ்வாறு நாங்கள் நெருங்குகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் குர்பான் செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே நெருங்கி இருக்கின்றார்களா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற போது அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆடு மாடுகளை அறுப்பதன் மூலம் எவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அங்கே வன்ஹர் புதுன அனானியத்திக்க வ அந்நியத்திக்க, நான் என்ற உணர்வை அறுக்க வேண்டும். நான் ஒருவன் இருக்கின்றேன், நான் இறைவனுக்கு வேறாக இருக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தை அறுக்க வேண்டும். நான் என்ற அகங்காரத்தை, அனானியத்தை அறுக்க வேண்டும். நான் பெரியவன், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்ற அகங்காரத்தை அறுத்து இல்லாமல் செய்து அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான், நான் இல்லை, என்னாக இருப்பவன் அவன்தான் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவன் பக்கம் நெருங்க வேண்டும். இதுதான் குர்பானுடைய தத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெறுமனே ஆடு மாடுகளை அறுத்து அவருடைய இரத்தத்தை ஓட்டுவது மாத்திரம் எங்களுடைய நோக்கம் அல்ல. அவைகளை அறுப்பதன் மூலம் எங்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்த அந்த பிராணிகளை அறுத்து, எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களின் மீது இருக்கக்கூடிய பற்றை அறுத்து, எங்களின் மீது இருக்கக்கூடிய பற்றை அறுத்து, நான் என்பது இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்ற தௌஹீதை நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் அவனை நெருங்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அவனை தொழுது அவனுடைய ஷுஹூதிலே, அவனுடைய காட்சியிலே நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் நிரந்தரமான தொழுகையிலே ஈடுபட்டு உங்களை நீங்கள் அறுக்க வேண்டும். நீங்கள் இல்லை என்ற நிலைக்கு வர வேண்டும். இன்னஷ் அனியக ஹுவல் அபுத்தர், உங்களை சந்ததி அற்றவர் என்று கோபிக்க கூடியவன் தான் சந்ததி அற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய புகழ் அழிந்துவிடக் கூடியது, உங்களுடைய புகழ் அழியக்கூடியதல்ல. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் மரணித்த போது அங்கே இருந்த காபிரீன்கள் சொன்னார்கள், இவர் சந்ததியற்றவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியற்றவர் என்று அவர்கள் குறை பேசினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழை உயர்த்தி இருக்கின்றார். அவர்களுடைய நாமம் இந்த உலகிலே எந்த நேரமும் ஒலிக்க செய்திருக்கின்றான். அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களை இந்த உலகெங்கும் நிரப்பி இருக்கின்றான். அவர்களுடைய
பாத்தினான வாரிசுகளை, சூபியாக்களை இந்த உலகமெங்கும் பரப்பி இருக்கின்றான். எனவே அவர்களுடைய புகழ் அழியவில்லை. உங்களை கோபிக்க கூடியவன் தான் சந்ததியற்ற, புகழற்ற, அவனுடைய நாமம் அழிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே, இந்த அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் அதிக நன்மைகளை தரக்கூடிய இந்த கௌசருடைய நிலையை பெற்றவர்களாக, ஷுஹூதுல் வஹ்ததி ஃபில் கஸரதி, பலதில் ஒன்றை காணக்கூடிய நிலையை பெற திண்டிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.